வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாவுக்கு ஒரு கல்யாண மண்டபத்திலேருந்து முறையாக ஒரு டெக்கரேஷன் பண்ணதுக்கு வேலையை கொடுக்குறாங்க. அதுக்கு அட்வான்ஸ் பணமும் ஒரு 10,000 கொடுக்குறாங்க. இதை கொண்டு வீட்டில் அண்ணாமலைகிட்ட சொல்லும்போது அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சுவீட்டை ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறாரு. அப்போ விஜயா கேட்குறாங்க, ஏங்க என்னங்க பெருசாக சாதிச்சிட்டான்னு சொல்லி இவெல்லாம் ஸ்வீட் கொடுத்துட்ருக்கா, உங்களுக்கே ஏற்கனவே சுகர் இருக்குது, இதில் நீங்கள் இது சாப்பிட்டுட்டு எதுவும் ஆகணும்னு தான் உங்களுக்கு கொடுக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் ஏன் அப்படிலாம் கொடுக்க போகிறேன், எனக்கு முறையாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதை நான் சந்தோஷமாக மாமாட்ட சொல்லி ஆசீர்வாதம் ஒன்று தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் தெரியலை, இதெல்லாம் பெரிய ஆர்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு இருக்கும்போது, என்ன மீனா ஸ்வீட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. இல்லை ரோகிணி, எனக்கு புதுசாக ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சூப்பர் மீனா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ சுருதி ரவி எல்லாருமே வராங்க. முத்து வந்துடுறாங்க. முத்து வந்துட்டு, என்ன மீனா ஸ்வீட்லாம் கொடுத்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்ம 2 பேரும் ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் எனக்கு ஆர்டர் வேணும்னு கேட்டோம்ல, அவங்க உடனே கொடுத்துட்டாங்க, அட்வான்ஸும் 10,000 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த 10,000 பார்த்தோன்னா விஜயா வாயை பொழக்கிறாங்க. எப்பா 10,000 அட்வான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களாம்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய், வேறு என்ன அட்வான்ஸ் கொடுக்குதாண்டா செய்வாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, இது பெரிய விஷயம் தான், எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்துடலாம், நீ சமையல் ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ணலாங்க அப்படிங்கிறாங்க. பிரியாணி பண்ணு மீனா, அவன் வீட்டுக்கு, என் கார் ஸ்டாண்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு, உனக்கு தெரிஞ்சவங்களாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற. மீனா, நான் கறி வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, பிரியாணி பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவை நான் கூப்பிட்டு வர போகிறேன், நாங்கள் 2 பேருமே போய் கறி வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், சரி போய்ட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த அக்காவும் வராங்க. என்ன மீனா வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அக்கா கறி வாங்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது, அதுபோக எனக்கு வேலையும் இருக்குது, எப்படி பிரியாணி செய்யணும் என்னோட சொல்லிடு, அதே மாதிரி பண்ண சூப்பராக வரும், அதுபோக நல்ல கறி போட்டால் பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா சூப்பர்க்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு கடை கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கரெக்டாக போகையில் மீனாவுக்கு ஒரு ஃபோன் வந்துடுது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவிலேருந்து ரோகிணி மாமாவாக நடிக்க அந்த நடிப்புக்காரர் கடை. இது தெரியாமல் மீனா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அக்காவுக்கும் அந்த நடிப்புக்காரருக்கும் நல்லா பழக்கம். அப்போது அண்ணாச்சி நல்ல கறியாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ கறி வேணும் அப்படிங்கிறாங்க. 3.5 கிலோ வேணும் அப்படிங்கிறாங்க. 3.5 கிலோ கறி அப்போ இது விசேஷமா அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் இல்லை, என் ஃப்ரெண்டு வீட்டில், என் ஃப்ரெண்டு வந்திருக்கா, ஓ புது கஸ்டமர் கூப்பிட்டு வந்திருக்கியா, சூப்பர் சூப்பர், அண்ணனுக்கா பாருங்கள், அதான் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. அதுவா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. பார்க்கும்போது தெரியுது, ஆஹா இது மீனாலாம் முத்து பொண்டாட்டிலாம், முத்துக்கு நான் இங்கே இருக்குது தெரிஞ்சால் கொத்துக்கறி போட்டுருவேனே அப்படின்னு சொல்லி துண்டை தூக்கி தலையில் போட்டுக்கிறாரு. அப்போ என்ன நீங்கள் தலையில் போட்டிருக்கீங்க, முகத்தெல்லாம் மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தடம் பிடிச்சிருக்கு அப்படி. ஓ தடம் பிடிச்சிருக்கா, சரி சரி அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்துடுறாங்க பேசி முடிச்சுட்டு. மீனாவும் பார்க்குறாங்க, ஏன் அவர் தலையை மூடியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் பேசாமல் இருக்கிறதே பெரிய விஷயம், பேச ஆரம்பித்தாருன்னா விடமாட்டார், அந்தளவுக்கு பேசுவார் அப்படிங்கிற. அப்படியா, சரி 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 அப்படிங்கிறாங்க. மீனா இருக்கிற பயத்தில் கொத்துக்கறி போட்ட மாதிரி போட்டுட்ருக்காரு. என்ன கொத்துக்கறிக்கு போட்டுட்ருக்கீங்களா, என்ன பிரியாணிக்கு போட்டுட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ள நினைக்காரு. மீனாவை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கை காலெலாம் ஆடுது, இங்கே கொத்துக்கறி போட்டாலும் ஏலான்னு கேட்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா போட்டுதம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. காசு எவ்வளோண்ணே அப்படின்னு கேட்குறாங்க மீனா. காசே வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அவர் பதட்டத்தில் இருக்காரு. ஏன்னா மீனா எப்படியும் கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீனாவை கூப்பிட்டு அந்த அக்கா கேட்குறாங்க, என்னங்க காசே வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, காசு வேண்டாம், இன்றைக்கி என் பிறந்தநாள், அதனால் நான் எல்லாருக்கும் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணே, நான் அப்படி பண்ணால் நல்லா இருக்காதுண்ணே, எனக்கு ஒரு தொழில் கிடைச்சதுனால தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா, வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லது, தொழில் கிடைச்சா சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. என் பேர் மீனான்னு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை அழகான பொண்ணுகள் பேர் பூரா மீனான்னு தான் சொல்லுவாங்க, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாண்ணே, சரிண்ணே வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்பா தப்பிச்சம்பா அப்படிங்கிறாங்க. அப்போ கூட உள்ள அக்கா பைக்லேருந்து இறங்கி அண்ணா உங்கள் மனசு யாருக்கு வராது, நான் கூட நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப புழும்பிங்க அப்படின்னு கூட மீனாட்ட சொன்னேன். நான் உண்மையிலே நீங்கள் தங்கமான மனசுனே, பணமே வேணான்னு சொல்லிட்டீங்க, அதுவும் பிறந்தநாளுக்கு இப்படி கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் நல்லா இருக்கணுமா, சீக்கிரம் நீங்கள் கிளம்பணுமா அப்படிங்கிறாங்க. என்னென்ன ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ போனால் நான் ரொம்ப நல்லா இருப்பேம்மா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நான் அப்படி சொல்கிறேன், நீ ஒன்றும் எடுத்துக்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, நாங்கள் போனால் நல்லா இருக்கும்னு எப்படி சொல்கிறீங்க, அதான் ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ இதை வச்சு சாப்பிட்டா நல்லா இருப்பேன்னு சொல்ல வந்தம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியாண்ணே, சரிண்ணே என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. எப்பா சாமி இன்னைக்கு கடை லீவு அப்படின்னு சொல்லி கடையை அடைச்சிட்டு புதுசுக்கு நேராக வீட்டை பார்த்து ஓடிடுறாரு. இப்படியா இருக்குது. மீனா வராங்க.
சரி நம்மளே பிரியாணி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரவியும் கிளம்பி போகிறாரு. இங்கே மீனா ஒத்தியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அண்ணி என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரவி கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன நீ நான் என்னை கூப்பிட்டுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி இருக்கட்டும், பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாக்கா சொல்லி கொடுத்துட்டாங்க, டேஸ்ட்டு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டேஸ்ட்டு பார்க்குறாங்க, ரொம்ப செமையாக இருக்குது. முத்தும் பார்க்குறாரு, மீனா செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜும் விஜயாவும் விரதம் இருக்கிறாங்க. அவங்களால இந்த பிரியாணி சாப்பிட முடியாத சூழல் இருக்குது. இங்கே சரியான மனமாக இருக்குது. எல்லாருக்கும் இவங்க வாளிலாம் கொண்டு போகிறாங்க. வீட்டில் உள்ளவங்களாம் பயங்கரமாக சாப்பிட்றாங்க. அப்போ சுருதி வந்து வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மையாவது உட்காந்து விஜயாவுக்கும் மனோஜும் கடுப்பு கலப்புற மாதிரி. மீனா எப்போவுமே சமையல் செம்மையாக பண்ணுவாங்க, இன்றைக்கி பிரியாணி செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்கள பிடிக்காது தான், ஆனாலும் அவங்க பிரியாணிக்கு நான் என்ன ஆகிட்டேன், ரசிகை ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு விட்டுருக்காங்க. இம்மா அப்படியாம்மா பிரியாணி செஞ்சுட்டா அப்படிங்கிறாங்க. ஆண்டி இங்கே பிரியாணி மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாக்கில் எச்சு ஊறும் ஆண்டி, எச்சு ஊறும் அப்படின்னு சொன்னேன். விஜயாவுக்கு சொட்டாங்கி போடுது, ஆகா பிரியாணி எப்படியாவது சாப்பிட்டுக்கலாண்டி தான் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இங்கே மனோஜுக்கு அதை தாண்டி ஆகா இன்றைக்கி பார்த்து நான் விரதம் இருந்துட்டேன், இந்த பிரியாணி சாப்பிட்டு நாளையிலேருந்து விரதம் இருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நாளையிலேருந்து விரதம் இருப்போமாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்காக அதனால் நான் விரதம் இருந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்காவது இந்த இந்த செய்கட்டை நான் செய்யலை, இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜோசிகார் சொன்ன மாதிரி நான் நடைமுறை செய்யலை அப்படின்னா எனக்காவது வியாபாரம் தான் போகும், ஆனால் உங்களுக்கு போகிறது உயிரில்லாமா அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஏன்டா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் நினைக்காரு, இந்த விரதத்தை நாளைக்கே பண்ணிக்கலாமா அப்படி இப்படின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரி சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நான் பிரியாணி இன்றைக்கி சாப்பிட்றேன், நாளிலேருந்து விரதம் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன விளாண்டுட்டு இருக்கீங்களா, விரதம் தான் மெயின் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ சாப்பிட்டுட்ட பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. செமையாக இருந்துச்சு அப்படிங்க. செமையாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன், மீனா வந்து முன்னாடி மாதிரி பிரியாணி பண்ணுறதில்ல, அவள் பூ வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இன்றைக்கி பிரியாணி பண்ணியிருக்காங்க, நானும் சாப்பிட்டா நல்லா இருக்குங்களா ரோகிணி அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கள் மனோஜ், உங்களுக்காக தான் அம்மா விரதம் இருக்காங்க, இப்போ நீங்கள் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரொம்ப கடுப்பில் இருக்கார். மணி 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது. நைட்டு எல்லோரும் அதே பிரியாணி மறுபடியும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சமாளிட்டு போகிறாங்க. இங்கே மனோஜுக்கு எச்சு ஊறுது, என்ன பண்ண ஒன்றும் புரியலை, ஒன்றும் புரியாமல் இருக்குது. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு வயிறு பசினா வயிறு பசி, சரியான வயிறு பசி. எப்பா இனிமேல் இப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் பாக்கெட் நைஸாக வந்து ஹாலில் இருக்க பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு நேராக விஜயா ரெஸ்ட் ரூமில் வச்சு நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துடுறாங்க. இங்கே மனோஜுக்கு வயிறு பசி தாங்கலை. ரோகிணி தூங்கிடுறாங்க. உருண்டுட்டு மறுநாள் கிடக்காரு. அப்புறம் தான் நினைக்கிறார் கண்டிப்பாக பிரியாணி வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. பிரியாணியே இல்லை, பிரியாணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா வயிறு வேறு பசிக்க, மனம் வேறு அழிச்சே அப்படி இப்படின்னு முடிச்சிட்டாங்களா அப்படி இப்படின்னு இருக்கிறப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் போகிறாங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்காங்க. அதை எடுத்து வைக்காரு. ஆகா இது என்ன கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை சூடு பண்ணுறாரு. அந்த பிரியாணி வாசனை வந்த உடனே மீனா என்ன பிரியாணி வாசனை வருது, நான் பிரியாணியை சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேனே மிச்சத்தை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏங்க இப்போ உங்களுக்கு பிரியாணி வாசனை அடித்த மாதிரி இருக்குல்ல அப்படிங்க. ஆமாம் மீனா, ஆமாம் இப்போ சூடு பண்ணேன் அப்படிங்க. இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா சூடு பண்ணால் தான் அப்படி வாசனை வரும் அப்படிங்கிறாங்க. அதனால் 2 பேரும் கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே பிரியாணியை மனோஜ் சூடு பண்ணிகிட்ருக்காரு. உடனே மீனா நான் பாரு விரதம் இருக்காருல அந்த நபர் தான் வந்து சூடு பண்ணிகிட்ருக்காரு, நீ கண்டுக்கிடாத அப்படிங்கிறாங்க. சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் கட்டில் போய் தூங்குறாங்க. இப்படி இருக்கும்போது எப்பா யாரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சு டைனிங் டேபிளில் உட்காந்து லைட்டே போடாமல் இருட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ முத்து மட்டும் பையன் எழுந்திரிச்சி போய் அண்ணாச்சி பிரியாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அது செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே லைட்டை போடுறது இதெல்லாம் மாதிரி தினம் பண்ணுவாங்கங்க, சாப்பாடு விஷயத்தையும் பண்ணுவியாப்பா, விரதம் இருக்கேன் அப்படின்னு. இப்போ நீ விரதத்தை முடிச்சிட்டியா அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன சவுண்டு கேட்கு அப்படின்னு சொல்லி விஜயா வராங்க. இங்கே மனோஜ் பிரியாணி சாப்பிட்டுட்ருக்காங்க. டேய் என்னடா ஒன்றால் நான் வந்து சாப்பிடாம வைக்காமல் பட்னியாக இருக்கேன், நீ வந்து இங்கே பிரியாணி சாப்பிட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு பிரியாணி வாசனை தூக்கிடுச்சுமா, எனக்கு பிரியாணி சாப்பிடாம முடியலாமா, அது போக வயிறு போச்சுமா அப்படிங்கிறாங்க. போடா எனக்கு ஒரு வாய் கொடுறா அப்படின்னு சொல்லி விஜயாவை உட்காந்து சாப்பிட்றாங்க. முத்து சொல்கிறாரு, அப்போ ஆக மொத்தத்தில் 2 பேரும் விரதத்தை முடிச்சிட்டிங்க, அப்போ இந்த விரதம் செல்லாதல்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் செல்லாதா அப்படிங்கிறாங்க. எதை எப்படி சொல்லும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியும் வந்துடுறாங்க. மனோஜ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி எனக்கு வயிறு பசி தாங்க முடியல, அது போக பிரியாணி வாசனை என்ன சுண்டி இழுத்துச்சா அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நீ வருத்தப்படாதம்மா, பிரியாணி இன்னொரு வாட்டி சாப்பிட சூப்பராக இருக்குது,
எனக்கும் பசி அடக்கம் இல்லைம்மா, மனோஜுக்கும் அப்படி தானே, விடுமா பார்த்துக்கலாம், நாளையிலேருந்து நான் இன்னொரு வாட்டி விரதம் விட்டுதோம் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி இப்படியே நீங்கள் நாட்களை கடத்திட்டே இருந்தால் எப்படி அப்படிங்கிறாங்க. விடுமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி நல்லா சாப்பிட்றாங்க. சார் என்ன டேஸ்ட்டாக இருக்குது, நான் காலையிலே சாப்பிட்ருக்கலாம், இந்த மனோஜ் பார்த்த பார்வை 2 நேரம் நான் பிரியாணி சாப்பிட்ருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போகிறாங்க. இப்போமா சாப்பிட்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளை என்ன விஜயா ஆளையிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. தூக்கம் வரலங்க, அதாங்க நடந்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. தூக்கம் வந்து நடந்துட்டு இருந்தியா, நீனும் உன் பையனும் பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்க பார்த்தேன், உன் பையனுக்கு யாராவது செய்வன் வச்சுருக்காங்க பேருக்காக, அதுக்கு நான் விரதம் இருக்கேன், ஒரு பீஸு கூட நான் சாப்பிட மாட்டோம்னா இப்போ பயங்கரமாக முழுங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் எவ்வளவோ சொன்னான், அம்மா ப்ளீஸ்மா எனக்காக சாப்பிடுங்கம்மா, என்னால் விரதம் இருக்க முடியலன்னு சொன்னோன்னா அவனுக்காக சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தேன் அவனுக்காக சாப்பிட்டியா உனக்காக சாப்பிட்டேன்னு எல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்கே பெட்டில் தூங்கிட்டு தானே இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ பேசுகிறது தான் உலகத்துக்கே கேட்குமா, எனக்கு கேட்காது அப்படிங்கிறாங்க. உடனே சாரிங்க அப்படின்றாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மறுநாள் காலையில் ஆகுது. அப்பவும் விரதம் இருக்கணும் வைக்கணும் அந்த மாதிரி வேலைகள் செய்கிறாங்க. மனோஜ் கடைக்கு போயிடுறாரு. விஜயா வீட்டிலே பசியில் கிடந்து உருண்டு கிடக்காங்க. பார்வதி வீட்டுக்கு போனாலும் எனக்கு நைஸாக வழி தெரியாமல் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்க என்ன அப்படிங்கிறாங்க. நான் வரதுக்குள்ளே ஏதாவது சமைச்சு வை அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா நீ விரதம் தானே இருக்க அப்படிங்கிறாங்க. அது உனக்கு எனக்கு தான் தெரியணும், நீ சமைச்சு வை, என்னை சாப்பிடாமல் இருக்க முடியாது, உனக்கு தெரியாதா, நான் ஒரு நேரம் சாப்பிட்றதுனால இருந்துவிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா நீ இப்படி பண்ணுறோம், பையனுக்காக விரதம் இருக்க, இதில் கூட நீ பொறுமையாக இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. பார்வதி நான் சொன்னது மட்டும் செய் அப்படிங்கிறாங்க. பார்வதி சரி ரைட்டு, நம்ம என்ன செய்ய முடியும், கேட்குற ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லி சமையல் பண்ணி வச்சிடுறாங்க. சமையல் பண்ணி வச்சிடனா இங்கேருந்து போய் பயங்கரமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டியப்பா கண்ணே மொழியே இப்போ தான் தெரியுது, இப்படி தான் சாப்பிடாம பட்னியாக 4 கிடக்கம் இருக்காங்களா. சிலவங்க 5 நாள் விரதம் இருந்தேன், 6 நாள் விரதம் இருந்தேங்கிறாங்க. எனக்கு ஒரு நேரம் சாப்பிட்றதுனால நிலை குத்திடுது. விஜயா நேரத்து எப்படி இருந்த நைட்டு வரைக்கும் அப்படிங்கிறாங்க. நான் எங்கே இருந்தேன், நைஸாக பிஸ்கட்டு சாப்பிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் மனோஜ் என்ன மிஞ்சி ஒரு படி போய் அவன் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் சூடு பண்ணி அப்படிங்கிறாங்க. உன்னையும் மோனையும் திருத்த முடியாது, அந்த ஜோசியக்கார்ட்ட போய் இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. பார்வதி வேறு எதுவும் பிரச்சனையாகுமா அப்படிங்கிறாங்க. பாரு விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா அது வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், சரி மனோஜ் சரி சொன்ன பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு நடனப்பள்ளியில் பசங்களாம் வந்துட்டாங்களா அப்படிங்க. அவங்க வந்துட்டாங்க, இன்றைக்கி மேடம் வரமாட்டாங்க, நான் தான் எல்லாம் சொல்லித்தரணும்னு சொன்னேன், உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ தான் தினம் சொல்லிக் கொடுக்கிய தாய் தக்கடி திக்கடின்னு அது மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அது கிடையாது, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அங்கே போகிறாங்க. ரதியும் சரி ஒன்றும் பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் உட்காந்து என்ன செய்கிறீங்க, பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாஸ்டர் நீங்கள் கொடுத்த ஸ்டெப்லாம் வந்து வச்சு விவாதம் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம நடன மாஸ்டர் மட்டும் கொஞ்சம் வயசாக இருந்தாங்கன்னா அவங்க லெவலே வேறு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்படியா, நானும் ஒரு காலத்தில் உங்களை மாதிரி சின்ன வயசுலேயே நான் படித்தவ தான், ஆனால் வந்து நான் அந்த காலத்தில் நான் கல்யாணம் முடிச்சிடக்கூடாது சின்ன வயசுலேயே, அப்படி முடிக்காமல் மட்டும் இருந்தோம்னா இந்த நடன உலகத்தில் நான் யாருன்னு நிரூபிச்சிருப்பேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் எல்லோரும் பாவம் தான் அப்படிங்கிறாங்க. பார்வதி என்ன பேசிகிட்டு இருக்கு, இல்லை உன் நடனத்தை பார்க்குறவங்க பாவம் தானே அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்வதி சும்மரு அப்படிங்கிறாங்க. சும்மா இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் சமையல்கிட்ட போய் அவங்க சாப்பிட்றாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் சரி இந்த ஸ்டெப் எடுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெப் இது பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஆள் சொல்கிறாங்க, மாஸ்டர் இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம நடனப்பள்ளியிலேருந்து யாரெல்லாம் நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஸ்டெப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. தெளிவனும் ரதியும் இதுக்கு ரொம்ப தகுதியான ஆளாக இருக்காங்க, ரொம்ப அழகாகவே நேர்த்தியாக இதை பண்ணுறாங்க. அவங்க 2 பேருமே நான் அந்த இதுக்கு நான் சரங்கச்சதுக்கு அனுப்பலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் உங்களவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக பண்ண முடியும், நான் இல்லாத நேரம் கூட நான் சொல்லிக் கொடுத்த ஸ்டெப்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக அரங்கேற்றம் பயங்கரமாக பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க. சரி மாஸ்டர், மாஸ்டருக்கு ஒரு ஆப்பை வச்சு விட்றாண்டி தான் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி ஸ்டெப்பு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டருக்கு உரமாக இருந்துடுறாங்க. அப்போ மனோஜ் கால் பண்ணியம்மா ஒன்றும் சாப்பிட்றல அப்படிங்க. நான் எங்கடா சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிட்டியாடா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்ணும் ஆசை தான்மா, ஆனால் சாப்பிட்டா இது 1000 பயத்தில் எதுவும் சாப்பிட்லாமா இன்றைக்கி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அங்கே கடை ஒளிந்து நிற்கிறாங்க. ஒரு ஆள் வந்து ஓமனியை விட்டுருக்காரு, அதில் வந்து ஒரு பிரியாணி வேணால் இன்னொரு பிரியாணி இலவசம், ஒரு முட்டையும் 100 கிராம் சிக்கனும் ஃப்ரீ அப்படி இப்படின்னு சொன்னோன்னே மனசுக்கு ஆர்வக்கோளாறில் தான் விரதம் இருக்கிறதையும் மறந்து போய் ஆகா ஒரு பிரியாணி இன்னொரு பிரியாணி ஃப்ரீயா, அதுபோக சிக்கனும் ஃப்ரீ முட்டையும் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் வாங்கி அதை எடுத்துகிட்டு வந்து தான் டேபிளில் வச்சு பயங்கரமாக சாப்பிடுதாரு. சாப்பிட்டு முடிச்சு ஏப்பா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது,
இதை ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ கொடுக்காங்க, உங்களுக்கு எப்படி கட்டுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. சார் எனக்கு நாளைக்கு லீவ் வேணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு லீவ்லாம் தர முடியாது போங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் விரதம்னு சொன்னீங்க, இப்போ சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் சாப்பிட்டது யார்ட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. நான் யார் சார் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே மனோஜ் நினைக்காரு, நம்ம சாப்பிட்டது நமக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம ஸ்டாஃப் யாரையும் சொல்ல மாட்டான், அப்போ நம்ம விரதம் இருந்த கணக்கு தானே அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிறாங்க. அப்போ ரோஹிணி கால் பண்ணுறாங்க, என்ன மனோஜ் எதுவும் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் விரதம் இருந்துகிட்ருக்கேன், எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி விரதரு, சரி சாப்பிட்றாதாங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நினைக்காங்க மனசுக்குள்ளே, நல்ல வேலை மனோஜ் என்னை தான் பிடிக்குன்னு சொல்லியிருந்தான் அப்படின்னு சொன்னால் நான் தான் இப்படி விரதம் இருந்திருக்கணும், அது போக தீச்சட்டி வேலை கையில் இருந்தேன்ப்பா, சரியே வராது அப்படி அப்படின்ட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அன்னைக்கு பொழுது கழியுது, வீட்டுக்கு வந்துடுறாங்க. மனோஜ் மதியம் சாப்பிட வச்சு எல்லாம் வழியே சொல்லலை. விஜயாவும் போகும்போதும் பார்வதி வீட்டில் சாப்பிட்டதையோ வரும்போது சாப்பிட்டதையோ சொல்லலை. பார்வதி என்ன நடக்க போதோ எது நடக்க போதுன்னு மனசு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே இருக்குது. இங்கே விஜயா ஒன்றும் சாப்பிடாத மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க முகத்தை வச்சுக்கிட்டு. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன விஜயா சாப்பிட்டியா சாப்பிடலையா அப்படிங்க. நான் விரதம் இருக்க எப்படிங்க சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. உன் முகத்தை பார்த்தா சாப்பிடாத மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க முகத்தை பார்த்தா தெரியும் அப்படிங்கிறாங்க. விஜயா உன் கூட 30 வருஷம் குப்பை கொட்டியிருக்கேன், எனக்கு ஒன்றை பற்றி தெரியாதா? நீ எப்படி சாப்பிடுவ, எப்படியெல்லாம் சாப்பிடுவ, எந்த நேரத்தில் எப்படிலாம் பேசுவேன், எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு நேரம் சாப்பிடணுனாலே கண்ணை கெட்டுது, முடியலை அப்படி இப்படிம்ப. நீ 3 நேரம் சாப்பிடாமல் இருக்க நீ சொன்னால் நான் நம்ம நாள் கிடையாது சரிதானா? எல்லா நேரத்துலையும் நீ 3 நேரம் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டேன், ஏன் கூட 2 நேரம் வேணால் சாப்பிடுவே தவிர்த்து சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்க. என் பையனுக்கு அவருக்கு எனக்கு தெரியும் அப்படி அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ்கிட்ட ரோஹிணி கேட்குறாங்க, என்ன மனோஜ் நேற்று சாப்பிடவே இருக்கவே முடியல, நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்க போகிறீங்க? நைட் நாங்கள் எல்லோரும் தோணப்பறம் மறுபடியும் போய் சட்டிப்பானையை உருட்ட போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீ நினச்சிட்ருக்க, நீ உருட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக மனோஜ் மதியம் தான் 2 பாத்திரத்து வசமாக சாப்பிட்ருக்காரு, மறுநாள் காலையில் வரைக்கும் ஓடுது மாதிரி. அப்போ காலையில் தூங்கி எழுந்திரிச்சிடுறாங்க. டேய் மனோஜ் நேற்று நீங்கள் ஒன்றுமே சாப்பிடலாமா? நானும் சாப்பிடலடா, அப்போ ஒரு நாள் இதை முடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. 2 பேருக்குமே மனசுக்குள்ளே கல்ல இருக்குது. என்ன விஜயா பார்வதி கிட்ட சாப்பிட்றாங்க, மனோஜ் அங்கே பிரியாணி சாப்பிட்றாரு, இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜ் சொல்கிறாருமா, நாளைக்கு தீ பந்தயம் ஏற்றிட்டு போவோம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அது இல்லைடா, கையில் தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறதுடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அதான் மாற்றி சொல்லிட்டேன், போகலாம்லாம்மா அப்படிங்கிறாங்க. டே உங்கள் அப்பாட்ட குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ போகணுன்னு கேளு அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு நாளைக்கு போகணும்பா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா திடீர்னு சொல்கிற, குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னா எல்லோரும் நம்ம குடும்பத்தில் எல்லோரும் போகணும், அவங்களுக்கு லீவ் வேணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எல்லாரையும் லீவ் போட சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. நீ சொன்னால் கேட்பாங்கன்னு தெரியாது, நான் பேசி பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படிங்கிறாப்பா அப்படிங்கிறாங்க. மீனா என்னம்மாம்மா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு எல்லாரையுமே குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிடுதான் மனோஜ், அவனுக்கு ஏதோ பரிகாரம் செய்யணுங்க, போவோமா அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், குலதெய்வம் கோயிலுக்கு போனால் முதல்ல நானும் மீனாவும் தான் வருவோம். ஆனால் மீனாவுக்கு நாளைக்கு தான்ப்பா அந்த டெக்கரேஷன் வேலை இருக்குது, அதனால் மீனா அதை பார்க்க போகிறான், நானும் அவனுக்கு பக்கத்தில் ஹெல்ப் பண்ணணும், அதனால் வர முடியாதுப்பா, வேணா அம்மாவையும் மனோஜையும் போய்ட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அது சரி வராது அப்படிங்கிறாங்க. ரவியும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ரவியுமே ஒரு காரணம் சொல்கிறாரு, எனக்கு வேலை இருக்குங்கிறாங்க. ஸ்ருதியும் வேலை இருக்குங்கிறாங்க. அப்போது ரோஹிணி சொல்கிறாங்க, அங்கிள் இந்த வீட்டில் மூத்த பையனுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, முத்துக்கு மீனாவுக்குனா நீங்கள் எல்லாருக்கும் பறிஞ்சு பேசுவீங்க அங்கிள், இப்போ யாருக்கும் வர முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா திடீர்னு சொன்னால் எல்லாரோட சூழ்நிலையும் அதுதான். ஏன்னா முத்து ஒரு கார் டிரைவர், அவர் இடத்துல ஆஃபர் எடுத்து வச்சுருப்பான், மீனா பூவே வர பண்ணுதா, அவள் ஒரு ஆஃபர் எடுத்து வச்சுருப்பான். மனோஜ் ரவி ஒரு இடத்துல வேலை பார்க்கான், அவனும் ஒரு ஆர்டர் எடுத்து வச்சுருப்பான். மனோஜ் அப்படி இல்லை, ஒரு தொழில் பண்ணுதான், நீனும் தொழில் பண்ணுதேன், நீங்கள் நினச்ச நேரத்தில் லீவ் போட முடியும், மற்றவங்க போட முடியாதாமா, அதையும் நம்ம பார்க்கணுங்களா அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள் ஏதாவது வகையில் செஞ்சால் தானே மனோஜுக்கு சரியாகும், ஒரு வாழ்க்கை சரியாகணுங்களே அப்படி இப்படிங்கிறாங்க. டே மனோஜ் இன்னொரு தேதியில் போகலாம் அப்படிங்கிறாங்கப்பா, சீக்கிரம் போகணும்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு. டே முத்து நாளைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அவர் ஒரு வேலையை முடிங்க, நாளைக்கு போயிடலாமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா எங்கள் ஓனர்கிட்ட லீவு கேட்குறேன் அப்படின்னு ரவியும் சொல்கிறாரு, இவங்களும் சொல்கிறாங்க, ஸ்ருதியுமே. மீனா சொல்கிறாங்க, சரிம்மா இந்த டெக்கரேஷன் வேலையை முடிச்சு போகிறோம், அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் இருந்தால் தான் பார்க்கணும், இல்லைனா பூவை வரதுக்கு கூட நான் ஒரு நாள் பாட்டிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அக்காவை கூட கொடுக்க சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, சரிப்பா எனக்கு ஆஃபர் வந்துச்சுனாக்கா அதை நான் மாற்றி விட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளை கழிச்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே தயார் நிலையில் இருக்காங்க அந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே மனோஜ்கிட்ட ரோஹிணி நிலமாக பேசுகிறாங்க. பார்த்தீங்களா மனோஜ், இந்த வீட்டிலேயே பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறது நீங்கள் தான்,
இந்த வீட்டில் வளர்ந்து வரக்கூடாதுன்னு உங்களை நினைக்காங்க. இந்த முத்து மீனாவும் பார்த்தீங்களா, நீங்கள் எதை கூப்பிட்டாலும் முடியாது வைக்காதுன்னு தான் பேசுகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தான் செய்வன வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி எனக்கு நல்லாவே தெரியும். என் ஃப்ரெண்டு சொன்னான் சந்தோஷ், யார் அது மொட்டையா அப்படின்ட்டான். ஆமாம் சந்தோஷ் சொன்னான், நீ செய்வனை அறுக்கணும் அப்படின்னா நீ பரிகாரத்தை செஞ்சிட்டேன்னா யார் வச்சாங்களோ அவங்கள அதுக்கு அது திரும்பிடும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சோழி முடிஞ்சிடுவாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் அவங்க ஏற்கனவே சோழி முடிஞ்ச மாதிரி தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி இதான் நீ கூடுதலாக கவனிக்கணும். அவன்கிட்ட சொந்த கார் இப்போ 2 கார் இருக்குது, 2 காருக்கெல்லாம் போயிடும். அவளுக்கு ஒரு பைக் வச்சுக்கிட்டு நடமாடும் பூக்கடைன்னு 50க்கு 100க்கு விற்றுட்ருக்கா. அந்த பைக்கும் போயிடும். அந்த பைக்கும் போயிட்டுன்னு வச்சுக்கோயேன், நம்ம வீட்டு வாசலில் உட்காந்து கூவி தான் பூ வைக்கணும். அவ்வளோதான், வசிங் ஓவர் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அடுத்தவங்க துன்பத்தில் தானே அவங்க சிரித்து சந்தோஷப்படுவாங்க. அந்த ரோகிணி அந்த வகையில் அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்படியா இருக்குது. மீனா எல்லாமே தயார் பண்ணி வச்சிடுறாங்க. மறுநாள் காலையிலே மீனா டெக்கரேஷன் வேலைக்கு போகிறாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணிடுறாங்க. கல்யாணம் சிறப்பாக நடக்குது. மேனேஜரும் பார்க்குறாங்க. வரவும் போகிறவங்க இதை பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, நாளை கழித்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதையுமே இவங்களே பண்ண சொல்லுங்கள் டெக்கரேஷன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்புறம் 2-3 பேர் தொடர்ச்சியாக மேனேஜர்கிட்ட சொல்லிடுறாங்க. மேனேஜருக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ மீனாவை கால் பண்ணுறாங்க. மீனா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே எல்லா வேலையும் முடிஞ்சிடலண்ணே, கல்யாணமாக முடிஞ்சிச்சுல தான் வீட்டுக்கு வந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரே நாளில் உங்களுக்கு 3 ஆர்டர் வந்திருக்கு, 3 ஆர்டருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, வாங்கிக்கோங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா பெரிய ஆர்டரே 3 ஆர்டர் உங்களுக்கு வந்திருக்கு, செம்மையாக பண்ணுங்கம்மா. இதே நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க. நானும் சரி ரைட்டு ஒரு தன்னம்பிக்கையாக சொல்கிறீங்களே, பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளே ஒரு ஐயப்பாடு இருந்துச்சு. அந்த ஐயப்பாடெல்லாம் தெளிவுபடுத்த மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டீங்கம்மா. எனக்கே ரொம்ப அருமையாக இருக்குது, பிடிச்சிருக்கு. அது போக என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம்மா. என் பொண்ணுக்கு வேறு பெரிய ஆளை வச்சு தான் டெக்கரேஷன் பண்ணணும்னு மனசுக்குள்ளே தோணுச்சு. சரி நீங்கள் சின்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, பெரிய அமௌண்ட்டில் பயங்கரமாக பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு தோணுதும்மா நீங்கள் சூப்பராக பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஆர்டரையும் உங்கள்கிட்ட தாரம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணே இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்கம்மா. நீ பண்ண டெக்கரேஷனை பார்த்துட்டு யாரும் உங்களை மறக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மா அப்படிங்கிறாண்ணே. எல்லாருக்கும் எளிமையாகவும் பண்ணணும், அதே நேரத்தில் அவங்களுக்கும் கட்டணும் எனக்கும் கட்டணும், அந்த மாதிரி பண்ணணே அப்படிங்கிறாங்க. இப்படி அப்படிதாம்மா இருக்கணும். நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஏழைகளை தான் மனசில் வைக்கணும். ஏழைகளை திருப்திப்படுத்துறது மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா எல்லாரையுமே திருப்திப்படுத்துன மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க. சரிம்மா அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஏங்க ஒரு சந்தோஷமான செய்திங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம டெக்கரேஷன் பண்ணது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. மீனா அதை பார்த்தோன்னே தான் நான் சொல்லிட்டேனே, டெக்கரேஷன் வேலை நீ சூப்பராக பண்ணுற மீனா, நீ வேறு லெவலில் இருக்க போகிறேன்னு நான் சொல்லலையா அப்படிங்கிறாங்க. சொன்னீங்க. இப்போ ஒரு 3 ஆர்டர் உடனே வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்கள்ல, அவங்க வேறு யாருக்கெல்லாமோ டெக்கரேஷன் கொடுக்கணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க போல் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில். இப்போ நம்ம மேனேஜர் சேர்த்து 4 ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு ஆர்டர் வருதுங்க அப்படிங்கிறாங்க. மீனா இது கொண்டாட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறாங்க. அண்ணன் ஏங்க இப்போ உங்கள் அண்ணன் வேறு கோயிலுக்கு போகணுங்காரு, இப்போ நம்ம பிரியாணி போட்டு யாரும் கொடுத்துட்ருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மீனா முறையாக பண்ணோம், பார்ட்டி வச்சோம், ஒவ்வொரு முறையும் நம்ம பார்ட்டி வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கட்டாது, நம்மளும் சீக்கிரம் மாடியில் ரூம் கட்ட முடியாது. அதனால் நம்ம ஒன்று என்ன செய்வோம், இப்போ நான் வரேன், வந்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்பாட்ட கொடுத்தது ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. முத்து வராங்க. இங்கே மீனா பெரட்டு பட்டுச்செல்லாம் கட்டி இந்த மாதிரி நிற்காங்க. எங்கடி போகிற, பட்டுச்செல்லாம் கட்டிகிட்டு இருக்க, சமையல் வேலை யார் பாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறேன், ஏன் நீங்கள் பார்த்தானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒரு மண்டபத்துக்கு போக வேண்டியிருக்கு, நான் டெக்கரேஷன் பண்ணணுமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏங்க டெக்கரேஷன் சரியாக வரலன்னு கூப்பிட்டு சத்தம் போட கூப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது இல்லைத்த, டெக்கரேஷன் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசினாங்களாம். அதனால் ஒரு 4 ஆர்டர் வந்திருக்கு, அவங்க அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு இருக்காங்க, அதை வாங்க போகிறேன் அப்படிங்கிறது. 4 ஆர்டர் வருதான். உடனே நீ திருதுன்னு முடிக்காங்க. 4 ஆர்டர்னா ஒரு ஆர்டருக்கு எனக்கு 10,000 அட்வான்ஸ் வாங்கினாங்க, அப்போ 40,000 வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ரோஹினி இப்போ என்ன சொல்கிறேன், 4 ஆர்டர்னா 10,000 40,000 கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. கிடைக்கும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் போகிறாங்க. தம்பி சூப்பராக அவங்க வீட்டமாக பண்ணிவிட்டு நீங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, பார்த்தேன் பரபரப்பாக வேலை பார்த்தீங்க, நல்லா இருக்குது தம்பி, நல்லா இருக்குது, இதே மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் 25,000 கொடுக்காரு, ஒரு அட்வான்ஸ் 30,000 கொடுக்காரு, ஒரு அட்வான்ஸ் 40,000 கொடுக்காரு, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அட்வான்ஸ் வெயிட்டாக வாங்கி கொடுக்காரு. தொகை இவ்வளோ வருது, உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்லா பண்ணுங்கள், என் விஷயத்துலையும் செமையாக பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவேண்ணே அப்படிங்கிறாங்க. எல்லாமே இதே மண்டபம் தான், சரிங்களா, செமையாக பண்ணிடணுண்ணே அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்ட்டு அட்வான்ஸ் கண்டிப்பாக அண்ணா மட்டும்
மாமா இதில் இவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டாலும் விஜயாவுக்கு தலை சுற்றுது. 4 ஆர்டருக்கு 10,000 தான் வரும்னு பார்த்தா இவங்க இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. மீனா நாளைக்கு எப்போ வேலை இருக்கா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வேலை இல்லை மாமா, நான் சொல்லிட்டேன் நாளைக்கு வேலையாக இருந்தாலும் செய்ய முடியாதுன்ட்டு, நாளைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தானே போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மீனா ஓ மனசையாக இருக்க வராது அப்படிங்கிறாங்க. நம்மளை சாமி கும்பிட்டு அந்த பணத்தை கொடுக்காங்க, திருநெரும் போட்டு விடுதாங்க. விஜயா இந்த பணத்தை வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு மனசே இல்லை, வேறு வழியே இல்லாமல் அண்ணாமலை சொன்னதுக்காக பண்ணுறாங்க. இந்த பணத்தை கொண்டு வண்டியில் வைவினா, கொஞ்சம் பத்திரம் வை, வீட்டில் நிறைய பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் இந்த பணமே எனக்கு கொசு மாதிரிடா, நான் லட்சம் கோடியில் சம்பாத்தியம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன் தவிர்த்து அதை செஞ்ச மாதிரி இல்லை. மீனும் கடையை வச்சு 4 மாதத்துக்கு மேலே ஆகுது, இன்றைக்கு வரைக்கும் பெரிய அளவில் வருமானம் எதுவும் சேர்ந்த மாதிரி இல்லை. அதுபோக அப்பாட்ட வேண பணத்தை நீ மொத்தமாக கொடுத்த மாதிரி இல்லையே, அப்புறம் ஏன் பில்டப் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. முத்து நாங்கள் ஒழுங்காக கொடுத்துட்டு தான் இருக்கோம், நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. முத்து அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு எப்படி கோயிலுக்கு போகிறது வைக்கிறது அப்படிங்கிறாங்கப்பா. நான் ஒரு டிரைவருப்பா, அவர் தான் கட்டு செய்யணுங்காரு, அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்கப்பா. 2 கார் இருக்குது, முத்து கார் இருக்குது, என் காருக்கும் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், உனக்கு அவ்வளோ சும்மா வர முடியாது, காருக்கு டீசலுக்கு பைசா வேணும் அப்படிங்கிறாங்க. டேய் கூட பிறந்த அண்ணனுக்கே பைசா கப்பியா அப்படிங்கிறாங்க. நீனே ஒன்றா நம்பர் விஷம், உனக்கு ஒரு கதை ஆகணும்னா தான் நீ எல்லாரையுமே கூப்பிடுவ, அப்படிங்கும்போது உனக்கு சும்மா வர முடியாது ராசா, நீ டீசலுக்கும் என்னுடைய டிரைவர் சம்பளத்தையும் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க கூட பிறந்த அண்ணன்ட்டே காசு கேட்குறான் அப்படிங்கிறாங்க. முத்து என்றைக்கும் கேட்பான், கேட்க மாட்டான். மனோஜ் அப்படி இல்லை, கதை அவனை தான் போவான், அதனால் அவன் கேட்கான் அப்படிங்கிறாங்க. டேய் அப்பா சொல்கிறது தான், உன் காசு எனக்கு வேண்டாம், நீ கோடீஸ்வரனாகவே இருந்துட்டு போ, நான் கஷ்டப்பட்டாலும் என் காசில் என் கூட பிறந்தவனுக்கு வந்த மாதிரி வந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ 2 காரில் போயிடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. 2 கார் தயார் நிலையில் இருக்குது, எல்லாருமே 2 காரில் ஏறிக்கிறாங்க. நேராக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே விஜயா மனசுக்குள்ளே ரொம்பவே பயமாக இருக்குது. கையில் வேறு தீச்சட்டி எடுக்கணுங்கிறாங்க, ஒருவேளை கையெல்லாம் பொத்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. அப்போ பார்வதி கேட்குறாங்க விஜயாட்ட, என்ன விஜயா பிரகாரம் ரொம்ப சுத்தணும் போல், கிட்டத்தட்ட இதுவே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ வேறு பயத்தை கட்டாத பார்வதி, என் குலதெய்வம் கோயிலில் இப்படி சுற்றி வரணும்னு சொல்லுதாங்க, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வேண்டான்னு சொல்லிடு பார்வதி, எனக்கு முடியாது அப்படிங்கிறாங்க. உன் பையன் மனோஜ் தான் அவனுக்கு பிடிக்கும், அவன் தான் பெரிய ஆளாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன், அவனுக்கு நீ பரிகாரத்தை செய்ய வேண்டாமா அப்படிங்கிறாங்க. செய்யணும், என் பையன் எனக்கு பிடிக்காதுன்னு செய்யும், என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் ரொம்ப பீதியில் காய்ச்சலே வந்துடுது. ஆகா தீச்சட்டியில் இருந்தணும்னு சொல்லிட்டாங்க, தீச்சட்டியில் தீயெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. உடனே பூசாரி வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சாமி இன்னொரு நாள் பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது உங்கள் சௌரியம், இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லி பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னீங்க, காலையிலே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், இப்போ எப்படி சொல்கிறீங்க, இடையில பாதி நிப்பாட்டக்கூடாது, அப்படி நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு விபரீதமாயிரும் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு ஒன்று. இப்போ அம்மா நீ பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையில் தீச்சட்டியை தூக்கி வைக்காங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு வராங்க. இங்கே 2 பேர் கையும் பொக்குது மாதிரி ஆயிடுது. உடனே பூசாரி சொல்லுறாரு, 3 ரவுண்டு போடணும், 3 வாட்டி போகணும் அப்படிங்கிறாங்க. என்னது 3 வாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2வது வாட்டியும் சுற்றாங்க. மனோஜுக்கு இறங்கிடுறாரு, விஜயாங்க இறங்கிடுறாங்க. உடனே சரி 3ஆவது ரவுண்டு தான் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே குலை விட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் பயங்கரமாக சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு கையில் பயங்கரமாக சூடாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு பயங்கர சூடு, இன்னுக்கு மேலே நம்ம கையில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி டவார்னு விஜயா காலில் போட்டுருந்தாங்க. ஏன் காலில் எதுடா போட்டா அப்படின்னு சொல்லி மனோஜ் காலில் போட்டுருந்தாங்க. 2 பேர் காலும் கையும் பொத்துருது. பொத்தோடனே என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, ஒரு ரவுண்டு போயிருந்தால் பூஜை முடிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த பூசாரி நம்ம முடிச்சு விட்றோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி முதல்ல எல்லாத்தையும் ஆஸ்பத்திரி கூப்பிடு அப்படிங்கிறாங்க. நேராக ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு டாக்டர் சொல்லுதாங்க, இவங்களுக்கு ரொம்ப காயமாக இருக்குது, அதனால் இவங்க பெட் ரெஸ்ட்டு தான் 1 வாரத்துக்கு கிடக்கணும், ஒரு பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்டா என் காலில் போட்டா அப்படிங்கிறாங்க. ஏன்னா சூடு தாங்க முடியல, வேறு என்ன செய்ய முடியும். ஓ சூடு தாங்கன்னு என் காலில் தான் போடுவியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா தடுமாறும் போது நான் உன் காலில் விழுந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்குமா என் காலில் போட்டீங்க அப்படிங்கிறாங்க. நீ போட்டேன், அந்த கோவத்தில் தான் நானும் போட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவினி, ஏன்ட்டி இப்படி பண்ணிட்டீங்க, மனோஜ் தெரியாமல் தானே போட்டார், அதுக்கு நீங்கள் மனோஜ் மேலே போடலாமா அப்படிங்கிறாங்க. அந்த கோவத்தில் பண்ணிட்டோமா, என்ன பண்ணுன்னு தெரியல, எனக்கு வேலை கால் எரியுது, நீ வேறு இப்படி பேசிகிட்டு இருக்கீமா, நீ கொஞ்சம் தூரம் போமா அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே மீனா தான் அவங்களுக்கு உபகாரம்லாம் பார்க்குறாங்க. மீனா எவ்வளோ தான் விழுந்து வேலை பார்த்தாலும் நன்றின்னா இந்த மனோஜுக்கோ இந்த விஜயாவுக்கோ ரோனிக்கோ இருக்க போகிறதில்ல, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்புறம் மீனா சொல்கிறாங்க, அத்தை தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஆஃபர் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், அதனால் நான் இருக்க முடியாது, தப்பாக நினச்சிக்காம
ரோகிணியை இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் கூட என் கூட இருக்க மாட்டியா, உனக்கு பணம் தான் அடைவியா அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, ஏம்மாங்க பாருங்கள், தொழில் வந்து அவள் பொறுப்பேற்றுட்டான், இருக்க முடியாது, நான் வேணா ஆஸ்பத்திரியில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் இருக்க வேண்டாம், என் மருமக என்னை பார்த்துப்பா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வாழ்க்கையில் அப்படிங்கிறதையும், மீனாவே விஜயா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.